2-3 வாட்டி சொல்லிட்டாங்க. கமல்ஹாசன் பாஸ்போர்ட்டு கமல்ஹாசன் தான் தெரிய வச்சார்னு. அது தனியாக விளக்குக்கு விளக்கு பிடிக்க வேண்டியதில்லை. அவர் தனி ஜோதி. அவர் நான் வரலன்னா வேற யாராவது என்னை விட கட்டிக்காரன் யாராவது வந்து வச்சிருக்கோம். அதான் மோகன். ஐ எம் ஹாப்பி வி ஃபவுண்ட் ஈச் அதர். அண்ட் இவங்க அதை சொல்லிக்கிறாங்க. இப்போ கூட இவர் சொன்னாங்க சொர்க்கத்தில் இருக்காருன்னு. அவர் இருந்ததே சொர்க்கம்தான். என்கிட்ட சொல்லியிருக்காரு என்கிட்ட. அவருக்கு அதான் பாலாஜி கூட சொல்கிறார், அப்படியே சோப் மாதிரி கரைஞ்சி போயிடணும்பார். எங்கிட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அப்படி தான் போனார் அவர். அதான் அவர் சொன்ன வாசனை இன்னும் அப்படியே இருக்கு. சோப்பு போயிடுது. ஏன் மோகனை பொறுத்தவரையிலும் அவர் சொன்னது கரெக்டு தான். தப்பி அந்த வீட்டில் பிறந்துட்டாரு, தப்பி நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்கள. 2 சகோதரர்கள் சந்தித்து கொண்ட கதை தான் இன்று வரை தொடர்ந்து இருக்கிறது. அது நாங்கள் வந்து பார்த்ததும் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்வாங்க. நான் படித்ததும் பிடிச்சி போச்சு எனக்கு. இது எனக்கு எஸ்வி சேகர், நான் ஒரு ட்ராமா போட போடுறேன், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, எதுக்கு நீங்கள் படித்து, அதில் நான் வந்து இதை எதுக்கு கொண்டாடுறீங்க நீங்கன்னாங்க. இனிமேல் நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னதும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த ரைட்டர். இந்த ரைட்டர் எனக்கு வேணுமே. ஏன்னா அந்த டான்ஜென்ஷியல் திங்கிங் இருக்கு தெரியுமா, அது வந்து we are so used to seeing it only in the western hemisphere. இது சரியா டிரான்ஸ்லேட் ஆகாத மாதிரி எனக்கு தோணும். சில ஜோக்ஸை சொல்ல முயற்சி பண்ண, சில விஷயங்களை காப்பி அடிக்கக்கூடாது. மோகனும் அப்படிப்பட்டவர் தான். மோகன் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. எனக்கும் ஆசையா இருக்குன்னு வேணா சொல்லலாம். அப்புறம் வர்ற ரிசல்ட்டை நீங்க தான் எதிர்கொள்ளணும். எனக்கு மோகனை பொறுத்தவரைலாம் டெய்லி பேசுவோங்கிறது வந்து சும்மா கொஞ்சம் மிகை மாதிரி இருக்கும். எந்த ஊரில் இருந்தாலும் டெய்லி பேசுவோம். அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடுவாங்க. அந்த முகம், அந்த தோரணை, ஆற டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க 2 பேரும் பேசினுங்க, ஒரு நம்மெல்லாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம். அண்ட் இஸ் அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு 1 வருஷம் தான் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு, கிடைக்கிறத வாங்கிப்போம். யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுவ, அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் அவர் கூட. நாங்கள் எழுதி முடிக்காத கதைகள், பேசி பாதியில் விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி படங்கள் தான். எடுக்க தைரியம் இல்லையா, அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது. நாங்கள்லாம் கதை பேசுகிறத யாராவது, நானும் மோகன் அவர்களும் கதை டிஸ்கஷனை யாராவது கேட்டாங்கன்னா, இவங்களை யார் சினிமாவில் சேர்த்து விட்டாங்க, கீழ்ப்பாக்கத்துல சேர்த்து விட்டுருக்கணும் இவங்க 2 பேருமே, அசைலத்தில் சேர வேண்டியவங்களை சினிமாவில் சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்றுமே பேச மாட்டோம், 2-3 வார்த்தை வரும். அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன சொல்கிறான் அப்படின்பாரு. ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார், 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அவருக்கு தெரியும் அடுத்து எங்கே போகும் இதுன்னு. நானும் வந்து கடைசியில் அப்படின்னாரு. அந்த பஞ்சில் என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி அவரை கூட்டின்னு போயிருந்தேன் சார். இவர் வெத்தல் பாக்கு போட்டுன்றார், நிறுத்தி துப்பணும்னாரு. இல்லை பேசினுக்கோம் அப்படியே பேசலான்னு. இவர் சிரிப்பு வந்ததில் கண்ணாடி இறக்கி துப்பிட்டார். கீழே இறங்கி அவர் வண்டியா என் வண்டியான்னு ஞாபகம் இல்லை, அவர் வண்டியா என் வண்டியா, என் வண்டி தான். அப்படியே இப்போ சிறுத்தை புலி மாதிரி ஆக்கிட்டாரு. கொஞ்சம் சிவப்பு கலரில் இருந்துட்டு இப்படி துப்பிட்டாங்க வெளியில். பூரா வண்டியில் வேகமாக வந்துட்டு இருந்தோம். ஈசிஆர் ரோட் மேலே யார் மேலே பட்டதோ தெரியாது, அது வண்டி நாசம் அன்னைக்கு. ஆனால் எனக்கு இட் வாஸ் ஒர்த், the disaster was worth it because we got the climax scene where the Nazar character and the boy வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு தீக்குச்சியை வச்சிருப்பாரு. இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க.
ஐயா சாரி தாய்மார்கள் கோச்சிக்கணும், அந்த ஐயா திறந்து காட்டுவார். அதை பார்க்க அதை பின்னாடில இருந்து இந்த சீனை கன்சீவ் பண்ணி இதை நாங்கள் ஒண்ணுமே பேசல, ஒவ்வொரு வார்த்தை தான் பேசினேன். நான் இப்படி காட்டினேன் ஆக்ஷன், புரிஞ்சுட்டாரு அவரு. அண்ட் அந்த அதுக்கு ஒரு பெரிய நாலடியார் போயம் ஒன்று இருக்கு. உணர உணரும் உணர்வுடையாரை புணரி புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவிலாதாரை பிரிய பெரியுமாம் நோய். நாம் மோகனோட சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி, பல பேரோட சேராததுக்கு காரணம் இரண்டாவது வரி. இங்க பல பேர் ரவிக்குமார்னாலாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினைச்சிருக்கோம் மோகன் கூட ஸ்பெண்ட் பண்ணது. ஏன்னா மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும். அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் எழுதின டிராமாவை விட பெருசு. அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது சார் அவருக்கு. தெரியாது அவருக்கு. நான் இப்போ சொன்னாங்க இல்லையா, பணம் கொண்டு போய் வீட்டில் தான் கொடுப்பேன்னு. கிரெடிட் கார்டு இப்போ வச்சுட்டீங்களா? இப்போ இல்லை, இன்னி வரல கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே. தே ஆர் நாட் பிளாஸ்டிக், தே ஆர் ரியல் ஸ்டஃப். அது வந்து இந்த ஆச்சாரியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர் யாருங்கிறத நான் சொல்லி ஆகணும். நான் வந்து என்னை சான்ஸ்கிரிட் காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு, வரல. ஆனால் கடைசியில் ஆச்சாரி தான் எனக்கு சான்ஸ்கிரிட் வாத்தியார். ஏன்னா அவர் பேசுகிற சான்ஸ்கிரிட்டு எந்த வித்வானும் எந்த வியாசனும் பேசலை. அது அவர் தனி மொழி. அவர் சான்ஸ்கிரிட் நினச்சுட்டார், அதை ஒன்றும் அவரை மாற்ற முடியாது. அதை எனக்கு கற்று வேற கொடுப்பாரு. அது எது என்ன ரெண்டாவது லைன் சொன்னீங்களே அப்படின்னு அது கற்றுக் கொடுப்பாரு. நானும் அந்த எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னா ரொம்ப பிரமாதம், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்திட்டு வேற போவார். அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதும் கஷ்டம். இதுவும் உலகத்தில் நான் சுவாத்திமுத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சாரி தான் ஞாபகம் வரும். அது உலகம் அவங்க கால் தரையில் படுதான்னு ஒரு டவுட் வரும். அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க, நம்மெல்லாம் ஜஸ்ட் பாசிங் பைங்கிற மாதிரி இருக்கும். அதான் 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 ஆச்சாரி. அடுத்த படம் துக்ளக்குன்னு ஒன்று நடிக்கிறார். ஷோ புரண்டு படுத்திருப்பார் அங்க. அது மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோகனுக்கு இருந்திருக்கும்னா, அவருக்கு கடவுள் பக்தி போக அது ஆச்சாரியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி டான்ஜென்ஷியலா போய் தக் லைஃப் துக்குளுக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த மாதிரி ஒரு வித்வானை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இவர் சொன்னார் நம்ம ஜெயராம், இங்கே மோகனம் மட்டும் பேச முடியாது, ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம். அது அந்த முன்ன பின்ன சீனை பற்றி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதில் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்கள் என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் இருந்ததோ அவ்வளோ சர்ப்ரைஸ் எங்களுக்கே இருந்தது. ஏன்னா அடுத்த டயலாக்கு இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது. இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு பின்ன அந்த காரில் சீட்டு இப்படியும் இப்படி திருப்பி வச்சுருந்தாங்க. அதில் அவர் நீங்கள் பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பித்தேன். நானும் அவரும் பார்த்துட்டோம் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பளபளத்தது. சரி அவ்வளோதான், முன்னாடி பின்னாடின்னு அது இன்னி வரலும் பேசியிருக்காங்க. என்ன கூட இப்போ வந்து அது பின்னாடி ஏறிக்குங்க உடனே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படிம்பாங்க. வண்டியில் ஏற்றுறதா இருந்தால் கூட அந்த டைலாக் வரும். இப்போ அந்த மாதிரி நாங்களாம் we were playing. இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு பிளே அப்படிங்கிறாங்க. அந்த பிளே நாங்கள் எப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததோட பலன் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க.
அது நாங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டோம். அது சம்பளத்துக்காகலாம் அப்படி வேலை பார்க்க முடியாது. இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள், அவங்களுக்கு என்ன அந்தஸ்து, எங்களுக்கு வேனு ஏன்னு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமு, அவங்களுக்கு பாய் டச்சப் பண்ணுறதுக்கு எல்லாம் இருப்பாங்க. ஆனால் லஞ்ச் டைமில் உட்கார இடம் இல்லாமல் எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதில் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் அது எல்லாரும் ஒன்றா உட்காந்து அந்த இருக்கணும், அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லி கொடுத்தும் வராது, காசு கொடுத்தும் வராது. அந்த கூட்டத்தில் நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை. ஏன்னா நான் மாட்டுக்கு லூசுத்தனமா இவர் கொடுத்த பட்டம் நிஜம்தான் ஆகன்னு நினச்சிக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் இவங்க கூடலாம் என்ன சேர்றல் வேண்டி கிடக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன்னா எவ்வளோ இழப்பாக இருக்கேன் எனக்கு பாருங்க. நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் அதான் ஆமாம், உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது. அதனால அதில் நாயகி பண்ணேன். சொல்லிக்கங்க என்ன வேணா. அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான். என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லையா? அதனால அவர் தான் முதல் விண்வெளி நாயகன். எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும். அங்க பார்த்துக்கலாம். யாராவது டிராமா பார்க்கறதா இருந்தா அங்க வாங்க. என்னடா அது நல்ல காரியம் பண்ற இடத்துல இப்படி பேசுறேன். யாராவது இங்கே ஒரு 200 வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க, அதை பத்தி பேச வேண்டாம். ஸோ இன்னொன்று அவரை பற்றி சொல்லணும். நான் மோகனை பற்றி சொல்லும்போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும். நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். அவர் ஒரு கருத்து சொல்லுவார். நாங்கள் பேசுறது பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ இவங்க அலையன்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மத்த விலாச பிரகடனம், மொத்த விலாச பிரகடனம் தானே இது. இவர் ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம், அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இவர் மயிலாப்பூர், அவர் அந்த பக்கம் மகாபலிபுரத்துக்கிட்ட. ஸோ 2 பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ். அந்த மாதிரி நாங்கள் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை, இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் எனக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டது. வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது. அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம். என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் த பேக்கெட், அதை எடுத்துக்குவார். அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டார். இவரெல்லாம் அப்படி இல்லை. மோகன் அப்படி இல்லை. இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்க எங்களோட. மோகன் அப்படி இல்லை. அது என்ன கருத்து கேட்போமே அப்படின்னு கேட்பார். நானும் மோகனை கேட்டது அப்படிதான். இது 2 பேர் அறிவு வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை. அதற்கு அப்படி ஒரு சாணைக்கல். இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது. எப்போ உரசிச்சுன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான். இந்த புஸ்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம். இங்கே இனிமே உவேசாலாம் வருவாங்களா தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறது தான். இதை நம்ம தான் கடமையாக எடுத்து செய்யணும். அது பண்ணியே ஆகணும். அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியக்காரத்தை நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முடிஞ்சோம் நமக்கு? இது நம்ம கடமை. இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும்தான் சான்று. நீங்க கல்லறையெல்லாம் காட்டக்கூடாது, சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது. இதுதான் சான்று, இதுதான் ஹோப். நாளைக்கு நானும் எழுதுவேன், நீங்க பப்ளிஷ் பண்றதுதான் கரெக்ட். 10 நாடகம் போடட்டும். இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு 2 இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னு அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் நிறைய பேர் உங்க நாடகத்தை போடட்டும். அதை போய் நீங்க பாருங்க. ஷோ பார்த்தாரு இல்லையா உங்க நாடகத்தை? அந்த மாதிரி நீங்க பாருங்க. இட் இஸ் a virtuous cycle which you must continue.
அது பண்ணியே ஆகணும். நான் வந்து ஷண்முனாச்சி மாதிரி நான் இந்த மேடையில் ஷண்முனாச்சி கூட வந்திருக்கேன், பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன், மோகன் கூட வந்திருக்கேன், மோகனுக்காக வந்திருக்கேன். இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. அபூர்வங்கள், அந்த மிருதங்க வாசிக்கிறது, நினைத்தாலே நிக்க பண்றது, அங்க நின்று பாடுற ரஜினி, இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு. பாலச்சந்திர சுத்தி சுத்தி நகம் கடிச்சு துப்பினே இருப்பார் அவரு. அப்புறம் நகம் இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு. நகமே இல்லை, இன்னைக்கு ஐடியா வராமல் போயிட போகுதுன்னு நாங்கள் அங்கே கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம். இது ரொம்ப ஹாப்பியாக நான் வந்த அக்கேஷன். தனியாக என்னை யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க, இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு, அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்தவரையிலும். அது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே அங்கே வேற போகணும் அப்படின்னு, அங்கே போகிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இங்கே வந்துட்டேன் நான். இவங்க எல்லாருமே அதுக்காகத்தான் வந்திருக்கேன். அது வந்து இட்ஸ் அ ப்ரெசன்ஸ். அவர் சோல்லாம் கூட சொல்கிறேன், அது வேற இது மாதிரி இருக்கு. இட்ஸ் அ ப்ரெசன்ஸ். அவர் அது அந்த ப்ரெசன்ஸ் நீங்கவே நீங்காது. நான் எனக்கு என்னமோ ஒரு சீன், காமெடி சீனோ அல்லது வேற படத்தில் பார்க்குற காமெடி சீனோ வந்தால் நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள, பதிலும் வரும். ஸோ இது இட்ஸ் அ குட் திங். ஐ எம் பார்ட் ஆஃப் அ குட் பப்ளிகேஷன் விச் இஸ் ஹேப்பனிங் டுடே. இன்னும் நிறையா பண்ணுங்க. 120 வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. சினிமா கம்பெனி நடத்துகிற என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். 45 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஏவிஎம் கேளுங்க, 75 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். அதுவும் புக் பப்ளிகேஷன், படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம். ஆனால் கவலையப்படாதீங்க, டிஜிட்டலி படிப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு. நான் அரசியல் பேசலைங்க, எப்பவுமே உண்டு. அதில் கை வைக்க முடியாது. எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும். அதை செழுமைப்படுத்தும். கல்லில் கீத்தா எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமாக எழுதியா, டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா, அந்த மாதிரி நடக்கும். சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு ஏஎல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னும் என்னென்னமோ போயிருக்கோம். கேஷவ் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் அன்பே சிவம் ஷூட்டிங்னு நினைக்கிறேன். அந்த கடைசி சீன், பொழைச்சி போன்னு சொல்கிற சீன் போது மழை வந்துருச்சு. நாங்கள் 3 பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். அண்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் அ மேட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது. வெவ்வேறு துறை எல்லாருமே. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்டு அவர் தப்பாக காசிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. காசிப் கூட ஒரு ஜோக்காக தான் வரும். உழுது புரண்டு சிரிச்சிருவோம். என்ன சார் இது, ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அவர் ஏற்றுக்காத ஜோக் வந்து படால்னு ஏதாவது வந்துடும் அவருக்கு. அதில் யாராவது சம்மந்தப்பட்டு அதில் ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு தெரிஞ்ச, சார் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார், இது ஏதோ வாயில் வந்துடுது அப்படிம்பாரு. ஹீ இஸ் ஸோ கைண்ட். அண்டு சில விஷயங்கள் நான் சொல்லாமல் என்ன தெரியல, வித் பர்மிஷன் சொல்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரில. அவங்க அப்பா வேற காலமாயிட்டார். நான் அவரை கூப்பிட்டு, அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது. நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்னா, இல்லையண்ணா இந்த கதையெல்லாம் விடாதீங்க, பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்ட்டு நான். அவர் கொஞ்சமாக சிரிச்சுட்டு, சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளர்றது என்ன அப்படின்னாரு. இந்த பாருங்க எங்கிட்ட டபாய்க்க முடியாது அப்படின்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சொல்றேன்னு. என்னை வெஞ்சுட்டாருன்னாராம். அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது, தம்பி சொல்ற வார்த்தை அது. பட் அண்ணன் சொன்னார் அது. எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாச்சிருக்காரு. அது அண்ணனை விட்டு தனியாக இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும். அதையும் சொல்லணும். எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு
மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும். அது கொஞ்சம் கனமாக கூட இருக்கும். நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு. அதுவும் நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால் வரும். இந்த ஸ்பீச்செல்லாம் நான் எழுதின்லாம் வரல, தன்னால் வரும். ஏன்னா நான் பேசுறது எங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். We were unprepared for this relationship and for the work he did. Now you all be prepared for more applause to come. ஏன்னா அதை தான் குவிச்சு வச்சிருக்காரு. இப்போ நீங்க மற்றவங்களை நடிக்க விட்டீங்கன்னா அந்த அப்ளாஸும் உங்களுக்கு தான். அதை நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த கருணை காட்டினதுனால தான், பாலச்சந்தர் காட்டினதால் தான் இன்னைக்கு நான், ரஜினி சார், ஸ்ரீதேவி, சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க. நானும் கிரேசி மோகன் ராமாவில் நடிச்சிருக்கேன்னு ஒரு 5000 பேர் சொன்னா என்ன உங்களுக்கு குறைஞ்சி விடுமா? ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரி தான். அதனால உங்களுக்கு இங்கே மோகன் இல்லைன்னெலாம் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். வணக்கம்.